அனைவருக்கும் வணக்கம். மேலங்கி பெருசா இல்லை கோயிலின் கொடிமரம் பெருசா? இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியுமா? ஏண்டா இது அளவு பற்றின கேள்வி இல்லை. இது நம் கண்ணோட்டத்தை, நம் பார்வையை பற்றிய கேள்வி. ஒரு எளிய கேள்வி உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும்னு நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்று சொல்லப்போகும் இந்த ஜென் கதை 2000 வருஷம் பழமையானது. ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு நடக்குது. தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஜென் கதை நம் ஈகோ, நம் ஸ்டேட்டஸ், நம் கம்பேரிசன் மைண்ட் செட் எல்லாத்தையுமே மெதுவாக நமக்கு காட்டும். அதனால் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கவனமாக கேட்டால் உங்களோட திங்கிங் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். ரெடியா? கேட்போமா? ஒரு ஜென் ஆசிரமம். அங்கே ஒரு இளம் சீடன் ஒரு நாள் தன் ஆசானிடம் கேட்டான், குருவே, மனிதனின் மேல் அங்கி பெருசா இல்லை கோயிலின் கொடிமரம் பெருசா? ஆசான் சிரிச்சாரு. உடனே பதில் சொல்லலை. நாளைக்கு காலையில் வா, பதிலை கண்ணால் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் ஆசான் சீடரை கோயில் வளாகத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கு ஒரு உயரமான கொடிமரம் இருந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு மேலங்கி கம்பியில் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அதாவது உலர்ந்து கொண்டிருந்தது. ஆசான் கேட்டார், இப்போ சொல்லு, எது பெருசு? சீடன் சொன்னா, குருவே, கொடிமரம்தான் பெருசு. ஆசான் மெதுவாக கேட்டார், நீ கொடிமரத்தை பார்த்தியா இல்லை அதோட உயரத்தை பார்த்தியா? சீடன் அமைதியானான். உங்கள் கேள்வி என்ன? குரு இப்போ கடைசியாக ஒரு பாம் ட்ராப் பண்ணுறாரு. எது பெருசு? இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா இயற்கை நம்மளை பிரிக்கிறது இல்லை, இணைக்குது. நம்ம மனசு தான் பிரிக்குது. பிரிச்சுட்டு எது பெருசு, யார் சரி, நான் நல்லவனான்னு வாழ்க்கை முழுக்க வாதம் செய்யுது. இதுதான் துன்பத்தோட சோர்ஸ். மனசு அமைதியாக இருந்தால் பிரிவினை மறையும், முழுமை தெரியும். அங்கே தான் உண்மையான பீஸ் இருக்கு, உண்மையான அமைதி இருக்கு. மேலங்கிக்கும் கொடிமரத்துக்கும் பெருசு சிறுசு, அதாவது பெரிது சிறியது என்ற அளவீடு தெரியாது. அளவீடு இல்லை. பார்க்குறவங்க மனசு தான் அதுக்கு அளவை கொடுக்குது. நீ உயரத்தை பார்த்தால் கொடிமரம் பெரிது. நீ பயன்பாட்டை பார்த்தால் மேலங்கி பெரியது. நீ ஈகோவுடன் பார்த்தால் ஒன்று பெரிது. நீ உணர்வுடன் பார்த்தால் ரெண்டும் தேவையானதுதான். நம்ம வாழ்க்கையில் யார் பெரியவர், யார் வெற்றி, யார் மேலே, யார் கீழே அப்படின்னு தான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜென் என்ன சொல்லுது தெரியுமா? உன் வாழ்க்கைக்கு தேவையானது பெரிது, தேவையில்லாதது சிறிது. ஒரு நிறுவனத்தில் ஒரு சிஇஓவுக்கு சைலன்ஸ் பெருசு, ஒரு விவசாயிக்கு மழை பெருசு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு மன அமைதி பெருசு. பெர்ஸ்பெக்டிவ், அதாவது பார்வை, கண்ணோட்டம் மாறுச்சுன்னா வாழ்க்கையே மாறும். இப்போ உங்களுக்கான சில கேள்விகள். நீங்கள் எத்தனை விஷயத்தில் எது பெருசுன்னு வாதம் பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்பில் எந்தெந்த ஆப்போசிட் திங்ஸை நீங்கள் எனிமி மாதிரி பார்க்குறீங்க? அவையெல்லாம் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரின்னு அக்செப்ட் பண்ண முடியுமா? யோசிங்க. இதுதான் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
பெரியது சிறியது அப்படிங்கிறது பொருளில் இல்லை, பார்வையில் தான் இருக்குது. நம்ம ஈகோ கொண்டு பார்த்தா எல்லாமே போட்டியாக தான் தெரியும். உணர்வோடு பார்த்தா எல்லாம் தேவையே. அமைதிங்கிறது அதிகம் பெற்றதில் இல்லை, நமக்கு அதிகம் கிடைச்சதில் இல்லை, சரியாக புரிஞ்சு கொண்டதில் தான் இருக்குது. இன்று நீ கேட்ட கேள்வி எது பெரிது அல்ல, எதை நான் தேவையில்லாமல் பெரிதாக்கிட்டு இருக்கேன். பல வருஷம் கழித்து அந்த சீடனும் குரு ஆகிறான். ஒரு நாள் ஒரு புது சீடன் அதே கேள்வியை கேட்குறான். குருவே, மேலங்கி பெருசா கொடிமரம் பெருசா? முதல்ல சீடனாக இருந்து இப்போ குருவானவர் சிரிக்கிறார். ரெண்டுமே பெருசு இல்லை, ரெண்டும் சின்னதும் இல்லை, ரெண்டுமே ஒன்று. நண்பர்களே, இன்றைக்கும் அந்த கோவிலில் அந்த கொடிமரம் நிற்குது, மேலே அங்கி பறக்குது. ஆனால் அங்கே போகிற மக்கள் எது பெருசுன்னு கேட்குறதில்ல. அவங்க பார்க்குறாங்க ஒரு அழகான யூனிட்டியை, ஒரு அழகான ஒற்றுமையை. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கை பிரிவினையில் இல்லை, ஒருமைப்பாட்டில் இருக்குது. ட்ரூ விஸ்டம்ங்கிறது எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுல இல்லை, எல்லாமே இன்டர் கனெக்டட்னு ரியலைஸ் பண்ணுறது தான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர் கூட சண்டையா? நான் சரி, அவங்க தப்பு இல்லை, நம்ம இருவரோட பெர்ஸ்பெக்டிவும் வேல்யூபிள்னு யோசிங்க. ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? எனக்கு கிரெடிட் வேணும்ல, டீமாக நாம் எப்படி வின் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. த ஷிஃப்ட் ஃப்ரம் மீ வர்சஸ் யூ டு வி, இதுதான் மேஜிக். அதாவது நான் நீ அப்படிங்கிறதுலேருந்து நாம் என்று சொல்லும் அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? மாறணும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம், அமைதியின் ரகசியம். நண்பர்களே, மேலங்கி பெருசா கொடிமரம் பெருசா? இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் இல்லையா? இது வெறும் ஒரு கொடிமரத்தை பற்றின கதை இல்லை, இது உங்களோட வாழ்க்கையோட கதை. எப்போ நீங்கள் ஒப்பிட்டு பிரித்து வாதம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறீங்களோ, எப்போ எல்லாத்தையும் இன்டர் கனெக்டடாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அப்போ தான் உண்மையான மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதையோட விஸ்டம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியுமா? முடியும். ஸ்டார்ட் டுடே. இப்போ நம்ம மனசில் சில விஷயங்களை நாம் நிறுத்த கற்றுக்கணும். பிரிவினை மனதில் மட்டுமே, இயற்கையில் எல்லாம் இணைந்தே இருக்கிறது. ஒப்பீடுகள் துன்பத்தை உருவாக்குகின்றன. எது பெரிது என்ற கேள்வியே பிரச்சனை. சமநிலையில் முழுமை. பேலன்ஸ் இஸ் எவ்ரிதிங். இப்படி சத்தமில்லாத ஆழமான கதைகள் வேண்டும்னா, கதைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கை அமைதி அடையணும், நம்முடைய வாழ்க்கை மேம்படணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.